கார்த்திகை தீபத் திருநாளில் விளக்கு ஏற்ற வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா? அந்த விளக்கு ஏற்ற வேண்டிய நேரத்திலே ஒரு ஸ்லோகத்தை சொல்லும்படி தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கிடா பதங்கா மசகாச்ச விருக்ஷா ஜலே ஸ்தலையே நிவசந்தி ஜீவஹா திருஷ்ட்வா பிரதீபம் ந ச ஜன்ம பாஜா பவந்தி நித்யம் ஸ்வபாச்சாகி விப்ராக. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் நான் உங்களுக்கு முன்பே சொன்னதுதான். எங்கே ஒரு பூச்சியோ புழுவோ பறவையோ இந்த தீபத்தை பார்க்கிறதோ அந்த பூச்சியோ புழுவோ பறவையோ அது புண்ணியத்தை அடையும். இதிலே சொல்லப்படுகிற பதங்கா என்ற வார்த்தை பறவைகளை குறிக்கிறது. மசகா என்றால் கொசு என்ற அர்த்தம். மஸ்கிட்டோ என்பது ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த வார்த்தை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மசகம் என்ற சமஸ்கிருத வார்த்தையில் கொசுவை குறிப்பதைத்தான் மசகாச்ச என்று நம்ம சொல்வதை மஸ்கிட்டோ என்று மாற்றியிருக்கிறார்கள் ஆங்கிலேயர்கள். பொதுவாகவே ஆங்கிலேயர்கள் நம்முடைய புராணங்களிலே சொல்லக்கூடிய பல பழக்கங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். பல விஷயங்களை அவர்களே கண்டுபிடித்ததாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவற்றிலே புஷ்பக விமானம் என்று சொல்லக்கூடியதை உதாரணமாக சொல்லலாம். புஷ்பக விமானம் ராவணன் காலத்திலேயே இருந்தது. அதை குபேரனிடமிருந்து அவன் அபகரித்திருக்கிறான். ஆக குபேரனிடமிருந்தே இருக்கிறது. குபேரனிடமிருந்து கைப்பற்றப்பட்ட புஷ்பக விமானத்தில் தான் சீதையை கடத்தி கொண்டு போனான் ராவணன் என்கிறது. மன்னிக்கும், குபேரனிடமிருந்து கைப்பற்றப்பட்ட புஷ்பக விமானத்தில் தான் சீதையை ராவணன் கடத்தி கொண்டு போனான் என்கிறது ராமாயணம். ஆக புஷ்பக விமானம் அப்பொழுதே இருந்திருக்கிறது. இப்பொழுது நாம் விமானம் கண்டுபிடித்ததாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த புஷ்பக விமானம் அப்பொழுதே இருந்திருக்கிறது. இதிலே விளக்கு என்று சொன்னவன் அகந்தையை போக்குவது என்று சொன்னோம் இல்லையா? மகாபலி சக்கரவர்த்தி, அந்த மகாபலி சக்கரவர்த்திக்கும் இந்த தீபத்திற்கும் கார்த்திகை தீபத்துக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. மகாபலி சக்கரவர்த்தியை பற்றி உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். வாமன அவதாரம் எடுத்து வந்து அவனிடம் 3 அடி மண் கேட்டார் மகாவிஷ்ணு. தன்னிடம் இல்லாதது எதுவும் இல்லை என்ற பெரிய கர்வத்திலே அவன் சிறு உருவில் வந்த மகாவிஷ்ணுவை பார்த்து கேலியாக சிரித்துவிட்டு அவருக்கு 3 அடி மண் தர சம்மதித்தான். பகவான் உடனே விஸ்வரூபம் எடுத்தார். முதல் அடியை பூலோகத்தில் வைத்தார், 2வது அடியை மேல்லோகத்தில் வைத்தார், 3வது அடியை வைக்க இடம் எங்கே என்று கேட்டார். அப்பொழுது அவனுடைய அடம் போய்விட்டது, அதாவது அகந்தை போய்விட்டது. தலையை குனிந்தான். அந்த தலையிலே தமது திருவடியை வைத்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாமெல்லாம் பகவானுடைய திருவடியை பார்க்க முடியாதா என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எவ்வளவு பெரிய புண்ணியசாலியாக இருந்தால் மகாபலியின் சிரசிலே பகவான் தன்னுடைய திருவடியையே வைத்து ஆசீர்வதித்திருப்பார். அந்த பெரும் பாக்கியம் செய்தவன் அவன். அந்த பாக்கியம் செய்த சக்கரவர்த்தியாக பிறப்பதற்கு காரணம் தீபத்தோடு சம்பந்தப்பட்டது. முதற் பிறவியிலே அவன் ஒரு சிவன் கோவிலில் எலியாக சுற்றி கொண்டிருந்தான். எலிகள் எதையும் தின்னும், எதையும் செய்யும், சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும். ஆனால் அந்த சிவாலயத்திலே அன்றைய தினம் எலிக்கு மிக மிக பசியாக இருந்தது. அந்த எலி பசியோடு சுற்றி கொண்டிருந்த போது ஒரு விளக்கு, அணைந்து போகக்கூடிய அளவில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அந்த விளக்கிலே இருந்த நெய் கொஞ்சமாவது தனக்கு கிடைக்காதா என்ற ஆசையிலே அது திரியை போய் தூண்டி பார்த்தது. அதற்குள் திரி நன்றாக பிரகாசிக்க தொடங்கிவிட்டது. எலி உஷ்ணம் தாங்காமல் ஓடிவிட்டது. ஆனால் அந்த அணைந்து கொண்டிருந்த சிவாலய தீபத்தை தூண்டிவிட்ட புண்ணியத்தின் பலனாலே அது ஒரு சக்கரவர்த்தியாக, மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தது. ஆக தீபத்திற்கும் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. தீபம் என்றாலே திருவண்ணாமலை என்று வர காரணம் அங்கேதான் இந்த தீபம் ஏற்றும் முறையை முதலில் ஆரம்பித்தார்கள். அப்படி ஆரம்பித்து வைத்தவர் சிவபெருமான். அகந்தை போக வேண்டுமென்றால் அங்கே தீபம் வர வேண்டும். பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் அந்த அகந்தையை போற்றுவதற்காக தீபமாக வந்தார். ஆகவே திருவண்ணாமலை தீபம் மிக 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 உயர்வானதாக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட திருவண்ணாமலையே இதோ தற்போது
தீபம் ஏற்றுவதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கேயெல்லாம் பல இடங்களில் பெருமழை கொட்டி கொண்டிருக்கிறது, பெரும் காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் திருவண்ணாமலையிலே நேரலில் பார்க்கின்ற நேரத்திலே அங்கே மேகமூட்டம் காணப்படுகிறதே அன்றி பெரும் மழை இல்லை. பொதுவாகவே ஐப்பசி கார்த்திகை அடைமழை காலம் என்பார்கள். கார்த்திகை மாதத்திலே கார்த்திகை நட்சத்திரத்திலே பௌர்ணமி அமையும். அப்படி அமைகின்ற நாளிலே கண்டிப்பாக மழை வரும் என்பது சாஸ்திர விதி. அந்த மழை வரக்கூடிய நாளிலே ஒரு தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும் என்றால் நாம் நம்முடைய அகந்தையை போக்கிக் கொள்வதற்கும், நம்முடைய சங்கடங்களை போக்கிக் கொள்வதற்கும், நம்முடைய தவறுகளை திருத்திக் கொள்வதற்கும் எத்தனையோ தடைகள், தடங்கல்கள், பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அவற்றையெல்லாம் கடந்து, அவற்றையெல்லாம் தாண்டி நாம் நம்முடைய அகந்தையை போக்கிக் கொண்டால்தான் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். நம்முடைய பகைவர்களாக இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை போன்றவற்றையெல்லாம் போக்கிக் கொள்ள வேண்டுமென்றால் தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும். இது நாம் மட்டும் தீபம் ஏற்றிக்கொண்டால் போதாது, நாம் ஏற்றி வைக்கிற தீபத்தினாலே மற்றவர்களுக்கும் பயனடைய வேண்டும். ஏனென்றால் தீபமும் கல்வியும் மட்டுமே. ஒரு தீபத்திலிருந்து இன்னொரு தீபத்தை ஏற்றி வைத்தால் இந்த தீபத்தில் இருக்கிற சுடரினுடைய பிரகாசம் குறையாது. அதற்கு மாறாக பக்கத்தில் ஏற்றப்படுகின்ற இன்னொரு விளக்கினுடைய பிரகாசமும் சேர்ந்து மேலும் பிரகாசம் அதிகமாகும். கல்வியும் அதுபோலத்தான். கற்றுக் கொடுத்தால் இன்னொருவருக்கு கற்றுத்தரும் போது 2 ஞானம் சேர்ந்து மேலும் பிரகாசமாகும். இந்த உட்பொருளை, தத்துவத்தை சொல்வதுதான் தீபத்தினுடைய விளக்கம்.